இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக மேடையேறி இருக்கிறது. கடந்த 1ஆம் திகதி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு தீர்மானமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். இந்த தேர்தலிலே 2024 ஜனாதிபதி தேர்தலிலே திரு சஜித் பிரேமதாசவை இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிக்கும் என்கின்ற முடிவை ஏகமனதாக நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். நான் இதனை சொல்வதற்கு பல காரணங்கள் உண்டு. இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக ஏகமனதாக இந்த தீர்மானத்தை எடுத்திருந்த போதிலேயும் கூட எங்களுடைய கட்சிக்குள்ளே இருந்து கூட பலவிதமான சலசலப்புகள் ஏற்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். மிக சொற்ப அளவிலான எண்ணிக்கையானவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு மாயமானுக்கு மயங்கி அதனை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்படியான ஒரு முயற்சியிலே எங்களுடைய கட்சி எந்த சமயத்திலையும் ஈடுபட்டது கிடையாது. அதிலே எங்களுக்கு எந்த விதமான பங்களிப்பும் கிடையாது. அப்படி இருக்க மற்றவர்களெல்லாம் உதிரிகளெல்லாம் சேர்ந்து பெரியதொரு திட்டத்தை வகுத்து இந்த முயற்சியை ஆரம்பித்த போதே எங்களுடைய கட்சி பல கூட்டங்களிலே எங்களுடைய அதி உயர் சபையான மத்திய செயற்குழு 5 தடவைகள் கூடி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். முதல் பல கூட்டங்களிலேயே நாங்கள் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற அபாயத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னோம். இறுதியிலே இலங்கை தமிழரசு கட்சியை எப்படியும் நாங்கள் வழிக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அது முடியாமல் போன காரணத்தினாலே எங்களுடைய கட்சியிலிருந்தே ஒருவரை பிரித்தெடுத்து அவரை பொது வேட்பாளர் என்கின்ற நாமம் சூட்டி முன்னிறுத்தி இருக்கிறார்கள். அதை செய்தவுடனேயே அவருக்கு எதிராக நாங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அவரிடத்திலே விளக்கம் கோரி கடிதம் எழுப்பப்பட்டிருக்கிறது. அவரை எங்களுடைய கூட்டங்களுக்கு வருவதற்கு நாங்கள் தடை விதித்திருக்கிறோம். அவரோடு சேர்ந்து பிரச்சார பணிகளிலே ஈடுபடுகிற எங்களுடைய உறுப்பினர்களை நாங்கள் எச்சரிக்கை விடுத்து இந்த தீர்மானங்கள் எல்லாம் ஏகமனதாக பல்வேறு கூட்டங்களிலே நிறைவேற்றி இருக்கிறோம். இறுதியான கூட்டத்திலேயும் கூட 4 பேர் மட்டும் அதற்கு ஆதரவாக பேசியிருந்த போது மிகப்பெரிய பெரும்பான்மையோடு திரு சஜித் பிரேமதாசவை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று தென்பட்டவுடனே அவர்கள் கூட வாக்கெடுப்பு தேவையில்லை, இது கட்சி முடிவாகவே நாங்கள் எடுக்கலாம் என்று சொல்லி ஏகமனதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது பொது வழியிலே சொல்லப்பட வேண்டும். இல்லை என்றால் கட்சி கட்டுக்கோப்போடு இருக்கிற கட்சியினுடைய உத்தியோகபூர்வ முடிவை மலினப்படுத்துகிற வகையிலே பலர் இன்றைக்கு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் பின்னர் தீர்மானிப்போம். ஆனால் நெருங்கி வந்திருக்கிற இந்த ஜனாதிபதி தேர்தலிலே இலங்கை வாழ் தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கிலே வாழுகிற தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாகிய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆதரவு வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு மட்டும்தான் என்பதை உறுதியாக கட்சியின் சார்பிலே உத்தியோகபூர்வமாக பொது மேடையிலே நான் இன்றைக்கு அறிவிப்பதிலே பெருமைப்படுகிறேன். நாங்கள் இந்த தீர்மானங்களை எல்லாம் எடுக்கிற போது பொறுப்பற்ற விதத்திலே சிந்திக்காமல் இந்த தீர்மானங்களை நாங்கள் எடுக்கவில்லை. பலவிதமாக பல கோணங்களிலே ஆராய்ந்து
இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே என்ன விதமான தீர்மானத்தை பிரதான தமிழ் கட்சி எடுக்குமாக இருந்தால் அது தமிழ் மக்களுக்கும் இலங்கையிலே வாழுகிற அனைத்து இன மக்களுக்கும் ஒரு பலமாக இருக்கும் என்பதை நிதானித்து அறிந்துதான் நாங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். ஆகையினாலே நாங்கள் எடுத்திருக்கிற இந்த தீர்மானத்தின்படி எங்கள் ஆதரவாளர்களும் எங்களுடைய உறுப்பினர்களும் எங்களுக்கு வாக்களிக்கிற மக்களும் தொடர்ந்து எங்களுடைய அந்த தீர்மானத்துக்கு வலு சேர்க்கிற வகையிலே இப்பொழுது ஜனாதிபதி அமைச்சர் கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் மைதானத்துக்கு வந்திருக்கிறார். உங்களுடைய கரகோஷங்களினாலே அவரை நீங்கள் வரவேற்க வேண்டும். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய புதிய